சரி, நம்ம வகுப்புக்கு போகலாமா? குரல் கற்போம் பாரீர். வகுப்புக்கு போயிடலாமா? இது வரைக்கும் வானியல் பார்த்தோம் இல்லையா? அதில் 2 அதிகாரம் வந்தது. ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் 2 அதிகாரங்கள் நாம் பார்த்தோம். இப்போ 3வது அதிகாரம் வாழ்ந்தாரியல், நீத்தார் பெருமை. வாழ்ந்தாரியல், வாழ்ந்தாரியல்னா இந்த மண்ணில் பெருமையோடு வாழ்ந்து மறந்தவர்களுடைய இயல், அவர்கள் நமக்கு செய்த அந்த முன்னுதாரணங்கள், அவர்கள் செய்த பணியை நாம் புரட்டி போட்டு பார்ப்பது வாழ்ந்தாரியல், நீத்தார் பெருமைன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். இந்த உலகத்தின் பல இன்னல்களை தாங்கி இந்த மக்களுக்காக அவர்கள் ஆற்றிய கடமை, அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்களுடைய ஆற்றிய கடமை, அவரால் இந்த மண்ணுக்கு பெற்ற பெருமை, இவைகளை நாம் நினைவு கூறுவதுதான் நீத்தார் பெருமை, வாழ்ந்தாரியல். வாழ்ந்தாரியல்ல 1வது குறள், அதாவது குறள் வரிசைப்படி 21வது குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. ஒழுக்கமாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தின், இந்த உலகின் ஏற்ற தாழ்வுகளை சமன் செய்து எல்லா மக்களையும் சமமாக பாவித்து யாவரிடத்திலும் பண்போடு பணிவு பண்பும் காட்டி சிறியவர் பெரியவர் என்ற பேதம் இல்லாமல் வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய மூட பழக்க வழக்கங்களை தகர்த்து மக்களை செம்மைப்படுத்தி வாழ்ந்து இறந்தார்கள் அல்லவா? ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. அப்படி வாழ்ந்து இறந்தவர்களுடைய ஆற்றிய பணியை, பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விழுப்பம்னா மேன்மை, சிறப்பு, மேன்மை. பணுவல் நூல், புத்தகங்கள். துணிவு கடமை. ஒருவர் இறந்த பிறகும் அவர் ஆற்றிய பணியை உள்ளதை உள்ளபடி எந்த அச்சத்திற்கும் இடமின்றி வருங்கால சந்ததியினர் விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. வருங்கால சந்ததியினர், வருங்கால மக்கள் அறிந்திடவும் அந்த மக்களுடைய வாழ்க்கை மேன்மை உறவும் ஆசிரியன் என்பவன், ஒரு படப்பாடி என்பவன் அதை எழுதுகின்ற துணிவு உள்ளவனாக இருக்க வேண்டும். ஐயோ, பெரியாரை பற்றி எழுதினால் மோடியினுடைய அரசாங்கத்துக்கு நாம் கோபத்துக்குள்ளாக நேரிடுமே என்று அடிமை எடப்பாடி பயப்படுவது போல, பெரியாரை பற்றி பேசினால் மோடி திட்டுவாரே என்ற அச்ச உணர்வு இல்லாமல் பெரியார் ஆற்றிய பணி. பெரியார் என்ன செஞ்சார்? குழந்தைகளை பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்றார். பெண்களுக்கு இளம் வயதில் நடைபெறும் திருமணத்தை தடை செய்தார். பெண்களுக்கு கல்வி உரிமை கட்டாயம் என்றார். கடவுள் கோயில்களம் போகாத, கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பொம்மைகளும் கல்லுகளும், அதை நிரூபித்து காமிச்சார். ராமனையும் செருப்பால் அடித்தார், விநாயகனையும் செருப்பால் அடித்தார். அவனுக்கு கடவுள்னு எழுந்திரிச்சு வந்து நின்று பெரியார் ஏதாவது செஞ்சிருக்கான்? பெரியார் ஒன்றுமே செய்யலை. அப்படிப்பட்ட கற்சிலைகளை, கற்பனை உருவங்களை வழிபடாதே என்று சொன்னார். அதே நேரத்தில் கோயில் சென்று பழக்கமுள்ள மக்களுக்கு அந்த உரிமை வேண்டும் என்று சொன்னார். கோயில் கட்டுறது நான், எனது தாத்தா கட்டியிருப்பார். ஆனால் கோயில் கட்டுகிற வரைக்கும் தான் எனது தாத்தாவுக்கு உரிமை இருந்தது. கோயில் கட்டி முடித்தவுடன் உள்ளே வந்து பார்ப்பனன் நுழைந்து விடுவான்.
என்னை உள்ளே வர வேண்டாம் என்று சொல்வான். பெரியார் அதை தடுத்து கோயிலுக்குள் நுழைகின்ற உரிமை எல்லாருக்கும் வேண்டும் என்றார். மூட பழக்கத்திற்கு எதிராகவும் வருங்கால விஞ்ஞானத்திற்கு உகந்ததாகவும் சிந்திக்க வேண்டும் என்றார் பெரியார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள காலத்தினால்தானே என்ற இயற்கை நீதியை அவர் ஏற்றுக்கொண்டவர். பழமையை பேசிக்கொண்டு இந்த கண்ணன் வந்தான் கோபிகைகளோடு குமாலம் அடித்தான் என்ற கட்டுக்கதைகளை புராண கதைகளை எல்லாம் படிக்காமல் விஞ்ஞான கட்டுரைகளை படியுங்கள், விஞ்ஞான அறிவு வளரட்டும் என்று மக்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை வழங்கியவர் பெரியார். இப்படிப்பட்ட பெரியாரின் கொள்கைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட பெரியார் சாதி ஒழிக என்றார் இல்லையா? சாதியை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அந்த மோடியால் ஆபத்து வந்துவிடும் என்று எடப்பாடி பெரியாரின் பேச்சை பேசாமல் பேச பயந்து கொண்டு இருக்கிறார். அது தவறு என்பதுதான் இந்த குறளின் விளக்கம். 21வது குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. ஒழுக்கமாக வாழ்ந்த பெரியவர்கள் எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் தம் கொள்கையிலிருந்து மாறாமல், கொள்கையிலிருந்து வழுவாமல், பிறளாமல் மக்களை செம்மைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வாழ்ந்த அந்த பெரியார்களின் வாழ்ந்து மறைந்துவிட்ட பிறகும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணியை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. ஒழுக்கமாக வாழ்ந்து மக்களுக்கு பல நல்ல பணிகளை செய்து மக்களை செம்மைப்படுத்திய பெரியார் போன்றவர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய பணியை கூறுகின்ற துணிவு அந்தந்த காலத்து நூலாசிரியர்களுக்கு வேண்டும் என்பதுதான் இந்த குறள், வேண்டும் என்பதுதான் வள்ளுவனின் குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து, விழுப்பம்னா மேன்மை, விழுப்பத்து வேண்டும். வருங்கால மக்கள், எதிர்கால மக்கள் அவர்களும் இங்கே கடந்த காலத்தில் பெரியவர்கள் ஆற்றிய பணியை தெரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும். மூடி மறைக்கக்கூடாது. கீழடியை மூடி மறைத்து தமிழர்களுடைய பெருமையை காலத்தால் அளிக்கின்ற ஒரு வஞ்சக செயலை பிஜேபி மோடி செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட மோசடி செயல்களை செய்யக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற ஆசிரியன் வேண்டும். அந்த ஆசிரியன் துணிவுள்ளவனாக வேண்டும். அந்த துணிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், கடந்த காலத்தில் போராடி இந்த மக்கள் செம்மையாக வாழ்ந்திட, மக்கள் கடவுள் என்ற பெயரிலே மூட நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டு மக்கள் ஒரு சிலரை நெற்றில் பிறந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு நாம் கைகட்டி அடிமையாக தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களை எல்லாம் தட்டி எழுப்பி நீங்களும் மனிதர்கள் தான் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் உரமூட்டி சென்றார் அல்லவா பெரியார் போன்ற முன்னோர்கள். அவர்களின் வரலாற்றினை வருங்காலம் தெரிந்து கொள்வதற்கான வகையிலே நூலாசிரியன் எழுத வேண்டும். அந்த எழுதுகின்ற துணிவு வேண்டும். ஐயோ, பெரியாரை பற்றி எழுதினால் பெரியார் கடவுள் இல்லை, பெரியார் சாதி இல்லை என்று சொன்னவராயிற்றே, சாதியை வைத்து பிழைப்பு நடத்தும் மோடிக்கு இடம் போய் பெரியாரை பற்றி பேசினால் மோடி சிறையில் தள்ளிவிடுவாரே என்ற அச்ச உணர்வு இருக்கக்கூடாது. அந்த அச்ச உணர்வு உள்ளவன் எழுதுகின்ற எழுதுகோலை ஏந்தக்கூடாது. துணிவுள்ளவன் தான் ஒருவருடைய வரலாற்றை எழுத வேண்டும். அந்த வரலாற்றை ஏன் எழுத வேண்டும் என்றால், வருங்கால மக்கள் பயன்பெற, வருங்கால மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட, வருங்கால மக்கள் புதுமையை நோக்கி நடையிட. இங்க வெற்றி நடை போடுகிறேன்னு சொல்லிட்டு காலை கிந்திட்டு நடக்கிறார்கள் எடப்பாடி. அந்த மாதிரி இல்லை. மக்கள் துணிவுடன்
இந்த வெட்டி நடையா போடுறாரு இவரு. மோடி பார்த்துன்னு அப்படியே ஒரு ஜான் கீழே தரையில பணிஞ்சு போயிடுறாரு. அந்த மாதிரி இல்லாம மக்கள் எழுச்சி கொண்டு வீறு நடை போட வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடான்னு சொன்னார்ல பாரதிதாசன். அதுபோல தன்மானம் மிக்கவனாக வருங்கால மக்கள் வாழ வேண்டும். அந்த வாழ வேண்டும், மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை தன்மானம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த சமுதாயத்துக்காக ஆற்றிய பெரியார்களின் வரலாற்றை நாம் வருங்கால மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் துணிவு மிக்கதாக இருக்க வேண்டும். ஒரு வரலாற்றை சித்தரித்து ஒரு வரலாற்றை நாம் எடுத்து சொல்லும் பொழுது பிறருடைய கோபத்துக்குள்ளாக நேரிடுமே, பிறரிடம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே, அல்லது பிறருடைய வஞ்சக சூழ்ச்சிக்கு நாம் இரையாகி சிறை செல்ல நேரிடுமே என்று எடப்பாடி மாதிரி எடுபிடிகள் இல்லாமல் துணிவு மிக்கவராக ஒரு எழுத்தாளர் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 21வது குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விழுப்பத்து மேன்மை அடைய, வருங்கால மக்கள் மேன்மை அடைய வேண்டும். பணுவல் துணிவு நூல் ஆசிரியனுடைய கடமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, இந்த மண்ணில் வாழ்ந்து பல அரிய செயல்களை ஆற்றி இறந்தவர்களின் பணியை, பெருமையை எடுத்து கூற வேண்டும் எதிர்கால மக்களுக்கு. அந்த எதிர்கால மக்களுக்கு எடுத்து கூற வேண்டிய கடமை நூலாசிரியர்களுக்கு உண்டு. அந்த நூலாசிரியர் துணிவு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. குழந்தைகளே, இந்த குறளையும் படிச்சுட்டு 21வது குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதாவது நல்ல செயல்களை செய்து வாழ்ந்து இறந்த மறைந்துவிட்ட பெரியவர்களின் வரலாற்றினை எதிர்காலமும் அறிந்திட வேண்டும். அதனால் எதிர்கால மக்கள், வருங்கால மக்கள் மேன்மை அடைவார்கள். எனவே இதனை எடுத்து கூறுகின்ற ஆசிரியர் வேண்டும். அந்த ஆசிரியர் துணிவு மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குறளின் சாரம், இந்த குறளின் பொருள். வாழ்ந்தாரியல். அடுத்த குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணை கூறின், பல இன்னல்களை தாங்கி பல சிரமங்களை மேற்கொண்டு மக்களின் வாழ்வு மேம்பாடுற பல அரிய செயல்களை, பலருடைய எதிர்ப்புகளுக்கும் அஞ்சாமல் பல நற்பணிகளை ஆற்றிய பெரியவர்களின் அந்த பணியை நாம் உதாரணமாக துணை கூறின் உதாரணப்படுத்தி வரிசைப்படுத்தி கூற வேண்டுமே. ஆனால் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை யாராலும் சொல்ல முடியுமா? இறப்பு ஒவ்வொரு நொடிக்கு பல மரணங்கள் உலகத்தின் பல மூலைகளிலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கணக்குகள் இல்லை. இன்னும் பல தீவுகளெல்லாம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவுகளெல்லாம் புலப்படாத, கண்ணுக்கு புலப்படாத அல்லது நம் பார்வையில் இருந்தது இன்னும் எட்டப்படாத தீவுகள் எல்லாம் இருக்கின்றன. அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பேரிடர் வந்தால் அதிலே லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு விடுகிறார்கள். ஒரு பெருந்துயர் சம்பவித்தால் அதிலே மக்கள், ஈழத்து போர் நடந்தது, அங்கே 2.5 லட்சம் மக்கள்
கொல்லப்பட்டார்கள் உயிருடன். நச்சு புகை, வேதியியல் குண்டுகளை வீசி நம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் 2 லட்சத்துக்கு மேல். இப்படி ஆனால் அந்த இலங்கை சிங்கள ராணுவம் என்ன சொல்கிறது? 50,000 பேர் தான் காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். இறந்தவர்கள் என்று சொல்லவில்லை, காணவில்லையாம். இப்படி உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை நாம் கணக்கிட்டு பார்க்க முடியாது. நேற்று எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்கள் எத்தனை பேர் இறந்தார்கள், இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கணக்கு தெரியாது. இறந்தவர்களின் இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இது நாள் வரைக்கும் சுமார் இத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மக்கள் பெருக்கம் அதிகமாகிறது, அதே போல் மக்களின் இறப்பும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உலகம் எப்பொழுது தோன்றியது என்று நமக்கு தெரியாது. அது அறிவில், சிந்தனையில் அது ஒரு சித்து விளையாட்டாக இருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, இந்த மனிதன் பரிணாமம் பெற்ற காலத்திலிருந்து அல்லது அதற்கு முன்னதாக காலத்திலிருந்து, மனிதன் பரிணாமம் பெறுவதற்கு முன்னராகவே அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்களில் எத்தனை பேர் இறந்தார்கள் தெரியுமா? தெரியாது. குமரி கண்டத்திலே தமிழ் மக்கள் மூத்த மக்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். அந்த குமரி கண்டம் இன்று 2ஆக 3ஆக பிளந்து ஒரு பகுதி நமது தமிழ்நாட்டிலும் இன்னொரு பகுதி ஆப்பிரிக்கா காண்டத்திலும் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி பிளவுபட்ட போது எத்தனை மக்கள் இறந்தார்களோ, கடல் போல் அந்த மண் பரப்பை விழுங்கிய போது விழுங்குப்பட்ட மக்கள் எத்தனை பேர் கணக்கு தெரியுமா? பூம்புகார் நகர் கடல் கோளால் அழிந்ததாம். இதெல்லாம் தமிழ் வரலாறு கூறும் நூல்கள், சங்கதிகள். அந்த பூம்புகார் கடல் கோளுக்கு இரையாகும் பொழுது எத்தனை மக்கள் இறந்தார்கள்? கடல் சீற்றம், ஆழி பேரலைகள் அவ்வப்போது ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை ஏதாவது ஒரு இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது யதார்த்தமாக மீன் பிடித்துக் கொண்டோ கடலோரத்திலோ வசித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அறியாமல் அந்த ஆழி பேரலை வந்து விழுங்கி சென்றுவிடும். இப்படி இறந்தவர்கள் எத்தனை பேர்? மின்னல் தாக்கி இறந்தவர்கள் எத்தனை பேர்? இடி தாக்கி இறந்தவர்கள் எத்தனை பேர்? வழியில் நடந்து செல்லும் பொழுது இறந்தவர்கள் எத்தனை பேர்? நோய்வாய்ப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கூற முடியுமா? கூற முடியாது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் இந்த உலகத்தில் பல இன்னல்களை தாங்கி மக்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று வாழ்ந்தார்கள் அல்லவா? அவர்களுடைய பணியை நாம் உதாரணமாக காட்ட வேண்டும் என்றால் முடியுமா? முடியாது என்கிறார் வள்ளுவர். ஏன்? இறந்தவர்களை பற்றி நாம் கணக்கு எடுத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது அல்லவா? அது போலதான் இந்த உலகத்தில் மக்கள் மேன்மை அடைய பல சிரமங்களை தாங்கி கொண்டார்கள் அல்லவா? அதனை பல சிரமங்களை தாங்கி இந்த உலகம் ஓய்வுக்காக பாடுபட்டார்கள் அல்லவா? அதனை வரிசைப்படுத்தி கூறுவது என்பது இயலாது. எண்ணற்றவர்கள் இந்த உலகத்தின் ஓய்வுக்காக போராடி இருக்கிறார்கள். மதவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் மக்களை அடிமைத்தளத்தில் தள்ளி மக்களை ஒரு கூலிகளாக வழி நடத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் அதுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மக்களுக்கு எழுத்தாலும் எண்ணத்தாலும் உரமூற்றி மக்களை மக்களாக சிந்திக்க வைத்து அடிமைத்தலையிலிருந்து மீட்டு இந்த உலக வாழ்க்கையில் சம வாழ்க்கை வாழ பாடுபட்டவர்கள் பெரியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நாம் அவர்கள் ஆற்றிய பணியை அவர்கள் மேற்கொண்ட அந்த சிரமங்களை நாம் இந்த உலகிற்கு கணக்கிட்டு காட்ட முடியுமா? முடியாது. அவர்கள் எத்தனை சிரமங்களை மேற்கொண்டார்கள், எத்தனை இன்னல்களை பொறுத்திருப்பார்கள், எத்தனை பேரின் தண்டனைக்குள்ளாகி சித்திரவதைக்குள்ளாகி இருப்பார்கள் என்பதை நாம் கூற முடியுமா? முடியாது. ஏனென்றால் இறந்தவர்களின் எண்ணிக்கையை எப்படி கூற முடியாதோ அதுபோல இந்த உலகத்தின் உயிருக்காக பாடுபட்டவர்களின் எண்ணிக்கையையும் அவர்களுடைய பணியையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்கிறார். ஆனால் இந்த மண்ணுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாரே மோடி, இந்த மோடியை பற்றி நாம் இவரை இறந்தாலும் சொல்லலாம். ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். என்ன ஜிஎஸ்டி கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைத்தார். ஒரே இரவில் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்து ஏழை மக்களை
நடுத்தெருவில் நிற்க வைத்து பலருடைய உயிரை காவு வாங்கினார் இந்த மோடி. ஒரே இரவில் ஊரடங்கு என்ற உத்தரவினை பிறப்பித்து கொரோனா காலத்தில் மக்களை மாடுகள் சாறை சாறையாக வயல்வெளிகளில் மேய போவது போல மக்கள் பாதையில், வீதியில், தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய இல்லங்களை நாடி அந்த அவர்களுடைய இல்லங்கள் ஆயிரக்கணக்கான மைல், 2000 மைல், 3000 மைல், 4000 மைல் என பல காத தூரம் இருந்தது. வழியிலே பசி பட்டினியால் மடிந்தார்கள். மோடி செஞ்ச சாதனையை நாம் விரல் விட்டு சொல்ல முடியும். ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஏழை எளிய மக்களின் நம் காசில் நாம் போய் உணவு சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். நாம் சம்பளமாக வாங்கும் போதும் ஜிஎஸ்டி, அதை செலவு செய்யும் போதும் ஜிஎஸ்டி என்ற வரியால் மக்களை பிழிந்தெடுத்த சர்வாதிகாரி கொடுங்கோலன் தான் மோடி என்று நாம் எளிதில் மக்கள் கூறிவிட முடியும் அல்லவா? அதே போல நடுத்தெருவில் மக்களை நடக்க வைத்து பலரை பட்டினியாலேயே சாகடித்தவர் தான், அந்த சாகடித்த சாதனைக்கு உரியவர் தான் இந்த மோடி என்று நாம் கூறிவிட முடியும் அல்லவா? அதே போல கொரோனா காலத்தில் கையை தட்டுங்கள் என்று சொல்லி மக்களை மூடத்தனத்துக்கு உள்ளாக்கிய ஒரு மனிதன் யார் என்றால் மோடி என்று எளிதில் கூறவிட முடியும். ஆனால் இந்த மோடி உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த மோடிக்கு நற்பெயர் கிடையாது. இவர் இறந்த பிறகு இவருடைய வரலாறை எப்படி கூற முடியும்? இந்த வரலாற்றினை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? துறந்தார் பெருமை துணை கூறேன், துறந்தார் பெருமை துணை கூறேன், வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த மண் உயிர்வுக்காக, இந்த மக்கள் மேன்மை அடைய, இந்த மக்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ எத்தனையோ சிரமங்களை தாங்கி எத்தனையோ இன்னல்களை பொறுத்து பாடுபட்டார்கள் அல்லவா நமது முன்னோர்கள். அவர்கள் பட்ட அந்த துன்பங்களை நாம் வரிசைப்படுத்தி கூற முடியுமா? முடியாது. அதுபோலதான், ஏன் முடியாது என்றால், இறந்தாரை இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனை மனிதர்கள் இறந்திருப்பார்கள், யாராலும் சொல்ல முடியுமா? அதுபோலதான் இறந்தவர்களை சொல்ல முடியாதோ, அதே போல இந்த மண்ணின் நலத்திற்காக பாடுபட்டவர்களின் அந்த பணியையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில தலைவர்களும் இங்கே இருக்கிறார்கள். எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக்கி தன்னுடைய சுக வாழ்க்கைக்காக தமிழ் மக்களை காவு கொடுத்து தமிழ்நாட்டை அடகு வைத்து வாழ்ந்திருக்கிறான் என்ற ஒரு வரலாறுக்குரியவன் எடப்பாடி. அதே போல ஒரு வரலாறுக்குரியவன் தான் மோடி. ஜிஎஸ்டி, கொரோனா காலத்தில் மக்களை நடக்க வைத்தது. பணம் மதிப்பிழப்பு, ஒரே இரவில் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்து பல மக்களை நடுத்தெருவில் நிற்க வைத்தது. இதுதானே மோடியின் வரலாறு. மோடி இறந்த பிறகு இந்த வரலாறு இப்படிதான் எழுதப்படும். இந்த வரலாற்று, இப்படிப்பட்ட வரலாற்றை உடையவரை கூறினால் நமக்கு பிழைப்பு நடத்த முடியாது என்ற அந்த கட்சிக்காரர்களே மோடியின் படத்தை போடாமல் இப்பொழுது ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களாம் பிஜேபியினர். மோடியின் படத்தை தமிழ்நாட்டில் காட்டினால் ஓட்டு விழுகாது என்ற எண்ணத்திலே மோடியின் படத்தை போடவில்லை. ஏனென்றால் மோடியின் வரலாறு எப்படி? ஒரே நாளில் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்து பல உயிர்களை காவை வாங்கியவர். ஒரே இரவில் ஊரடங்கு அறிவித்து பல மக்களை கால்நடைகளாக நடக்கவிட்டு வழியில் பசியால் பட்டினியால் சாக வைத்தவர். ஜிஎஸ்டி என்ற கொடுமையான வரியை சம்பாதித்து உழைக்கு அந்த வருமானத்தை நாம் வாங்கும் போதும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும், அந்த பணத்தை செலவு செய்யும் போதும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்ற இரட்டை வரியால் மக்களை நெருக்கி கழுத்தை நெருக்கின்ற ஒரு கொடுங்கோலன் மோடி. இந்த மோடியின் வரலாற்றை, இந்த மோடியின் முகத்தை காட்டினால் தமிழ்நாட்டில் ஓட்டு விழுகாது என்று சொல்லி கோவையில் கூட கேள்விப்பட்டேன். வானதி சீனிவாசன் நிற்கின்ற தொகுதியிலே மோடியின் படம் எங்குமே காட்டப்படவில்லையாம். ஏகமாக தமிழ்நாட்டில் எங்குமே பிஜேபியினர், இந்த பாசிஸ்டுகள் வாக்கு சேகரிக்கின்ற இடங்களிலே மோடியின் படத்தை காட்டுவதில்லையாம். தாமரை படத்தை மட்டும் வரைந்து அங்கு நிற்கின்ற வேட்பாளர்களின் படத்தையோடு ஓட்டு கேட்டு செல்கிறார்களாம்.
மோடி உயிரோடு இருக்கும் பொழுது மோடியின் முகத்தை காட்ட மறுக்கின்ற ஒரு சூழல் இந்த நாட்டிலே நிலவுகிறது என்றால், மோடி மறைந்த பிறகு அந்த வரலாறு பேசப்படுவதாக இருக்குமா? துறந்தார் பெருமை துணை கூறின் இறந்தவர்களுடைய அந்த நற்செயல் பிற்காலத்தில் பேசப்பட வேண்டும். அந்த பேசப்பட வேண்டும் என்றால் பேசப்பட வேண்டும். அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய பங்கு எப்படிப்பட்டது என்பது பேசப்பட வேண்டும். ஒப்பீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒப்பீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அது அளவுக்கு அளவிட இயலாததாக இருக்குமாம். எப்படி என்றால், இறந்தவர்களை நாம் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று எவ்வாறு சொல்ல முடியாதோ, அதுபோல பெரியவர்களின் அந்த பணி ஒப்பீட்டுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகிறான் வள்ளுவன். ஆதலால் மக்களே, எப்படி மோடி உயிரோடு இருக்கும் பொழுது மக்களால் புறக்கணிக்கப்பட்டு மோடியின் முகத்தை பார்த்தால் ஓட்டு போட மாட்டார்கள் என்று வரலாறு எப்பொழுதே மோடி உயிரோடு இருக்கும் பொழுது ஒதுக்கி வைத்துள்ளதோ, ஆனால் மக்களுக்காக பாடுபட்டவர்களின் வரலாறு மக்களால் பேசப்பட வேண்டும். இந்த பேசப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய பெருமையை நாம் ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இறந்தவர்களின் எண்ணிக்கையோட எப்படி இறந்தவர்களின் எண்ணிக்கையை நாம் அதிகமாக உறுதியிட்டு அளவிட்டு கூற முடியாதோ, அதே போல இந்த மண்ணுக்காக பாடுபட்டவர்களின் பெருமையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது என்று வள்ளுவன் 22வது குறளிலே சொல்கிறான். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதுவரைக்கும் இறந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கணக்கிட முடியுமா? முடியாது. ஆகவே குழந்தைகளே, இந்த 22வது குறளான துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்ற குறளையும் படித்துவிட்டு, இந்த உலகம் முடிவுக்காக பெரியவர்கள் முன்னோர்கள் ஆற்றிய அந்த பணியை, அந்த நற்செயலை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல இயலாது. ஏனென்றால் அவருடைய பங்கு அத்தகையது. ஏனெனில் இறந்தவர்களை எப்படி நாம் கணக்கிட்டு கூற முடியாதோ, இதுவரைக்கும் இறந்தவர்களின் எண்ணிக்கை இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் மாண்டிருப்பார்கள், எப்படியெல்லாம் மாண்டிருப்பார்கள் என்று கணக்கிட்டு கூற முடியுமோ? முடியாத அளவா. அதே போலதான் இப்போதும் இந்த மண்ணுக்காக அவர்களின் பணியை ஒப்பிட்டு கூற இயலாது என்பதுதான் இந்த குறளின் பொருள் சாரம். இந்த 21, 22 ஆகிய 2 குறள்களையும் படித்துவிட்டு வாருங்கள் அடுத்த குறள் அடுத்த வகுப்பில். வணக்கம்.